ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முட்டம் பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். அதை வந்து ரெனோவேட் பண்ணி வச்சுருக்காங்களாம். பெருசாக இடம்லாம் கட்டி அங்கே பார்க்கெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. கார் பார்க்கிங்கெல்லாம் நிறைய ரெடி பண்ணி. ஆனால் உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 10 ரூபா. உள்ளே போகும்போதே ப்ரெட்டு, ஆம்லேட்டு, ஐஸ்கிரீம்னு நிறைய வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து மசால் பூரி வாங்கியிருந்தோம். அந்த மத்தியானத்துக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. அங்கே சூடாக விட்டாங்க காலிஃப்ளவர்லாம். இப்படி தான் அங்கே ரினோவேட் பண்ணியிருக்காங்க. நடுவில் ஒரு பாலம் மாதிரிலாம் கட்டி வித்தியாசம் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு பிரிட்ஜ் எல்லாம் கட்டியிருக்காங்க பாருங்கள். நிறையா கல்லுக்கெல்லாம் டிசைன் போட்டு. கரெக்டாக நாங்கள் சன்செட் ஆகக்கூடிய டைமில் வந்தோம். அழகாக வேர்க்கடலாம் சாப்பிட்டுட்டு நல்லா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்து ரொம்ப சூப்பராக அது வந்து ரினோவேட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து நல்லா டைம் பாஸ் பண்ணதுக்கு ஒரு நல்ல பிளேஸாக இருந்து, நல்லா சன்செட்டெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணிட்டு வர ரொம்ப நல்ல பிளேஸாக இருந்து. அப்புறம் போகிற வழியில் நிறைய ஹோட்டல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி தான் பீச்சுக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. நிறைய பேர் அவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த காற்று நல்லா கூல் காற்று. நாங்கள் போன டைம் வந்து மழை, ஆனால் நல்லா கூல் காற்றா சூப்பராக இருந்து. நிறைய அலை வந்தனால உள்ளே யாரும் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து நின்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் பாறைக்கு மேலெலாம் ஏறி உள்ளே போய் நின்னாங்க. அதெல்லாம் போலீஸ் விசில் அடித்து கூப்பிட்டாங்க. அது இங்கே போர்ட்லேயே போட்டிருக்கு டேஞ்சரான பிளேஸ்னு. அப்புறம் ஏன் போகிறாங்கன்னு தெரியல. ஒரு ஃபோட்டோ இருக்க ஒரு செம்மையான பிளேஸாக இருந்துச்சு. வந்ததே இந்த வேலைக்கு தான், அதை பண்ணாமல் இருப்போமான்னு சொல்லி என் தங்கச்சியும் தம்பியும் எங்கள் வேலையில் இறங்கிட்டாங்க. ரொம்ப சின்சியராக பண்ணிட்டு இருந்தாங்க. தம்பியெல்லாம் என்னது உள்ளே இருக்க கடல் தண்ணியே எடுத்துருவான் போல இருக்கு வெளியே, அந்த அளவுக்கு பாஞ்சு தோண்டிகிட்டு இருந்தான். நீங்களும் இப்படி பண்ணுவீங்களான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஐஸெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இந்த இடத்துல உட்காந்து விளையாடிட்டு இருந்தோம். நாங்கள் பீச்சுக்கு போனால் எப்போவுமே இப்படி தான் இருப்போம். பாய் காய்ஸ்.